உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் நிஃப்டி இதெல்லாம் எப்படி இருக்க போகுது? நிஃப்டியை ப்ரெடிக்ட் பண்ணுறது ராகுவுக்கு மிக முக்கியமான பங்குண்டு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ராகுங்கிற கிரகம் ஜூன் மாதம் வரைக்கும் அடுத்த நகர்வுகள் வந்து பயமோடு தான், தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் உலகத்திலே சந்திக்காத ஒரு நிகழ்வு என்ன இந்தியன் மார்க்கெட் இவ்வளோ ஹையில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 2025 ஜூனில் பார்க்க போகிறீங்க. அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த ஜூன் பார்க்க போகிறீங்க. அடுத்ததாக தங்கத்தினுடைய விலை எப்படி இருக்க போகுது? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதமுமே கோல்டு வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொட போகுது. மீண்டும் விலை ஏறும். ஹெவி ரேட் ஏற போகுது. இருக்கிறதுலேயே ஹை ரேட்டு இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்த நகர்வு என்ன என்பது கிரகங்கள் தான் முடிவு பண்ணுது. நீங்கள் இந்த நிமிஷம் எங்கே இருக்கணுங்கிறது கிரகங்கள் தான் முடிவு பண்ணுது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து ஜாதகம் பார்த்துட்டு, ஜாதக கட்டம் திறந்த உடனேயும் இந்த சுக்கிரன் குருங்கிறது முக்கியமாக சொல்லப்படுறது. ஸோ எந்த இடத்துல இருந்தால் ஒருவருக்கு பண அமைப்பு இருக்கும்? சுக்கிரன் குருங்கிறது பணத்துக்கு காரகம் தான். அதாவது கட்டு பணத்துக்கு சொந்தக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா குரு. சில்லற பணத்துக்கு டெய்லி அன்றாட செலவுகளுக்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இவங்க 2 பேருடைய அந்த ரோல் மட்டும்தான். ஆனால் இவங்க 2 பேர் மட்டுமே காரக அதிபதிகள் தானே தவிர இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லாட்டி ஒரு ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அது பக்கமே போயிடாதீங்க? காரணத்தை கொண்டும் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுது எந்த ராசியாக இருங்க, எந்த லக்னமாக இருங்க, ஜெயிக்கணும்னா 2, 6, 10 கிரகம் இருக்கான்னு பார்த்து. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தமா பல விஷயங்கள் நம்ம சேனல்ல பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் கோவையிலிருந்து பேலன்ஸ் தியரி மிஸ்டர் சரவணன் சோமசுந்தரம் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு, ஐபிஎல் ப்ரெடிக்ஷன், ஜாதகம்னு சொல்லி பன்முக வித்தகராக இருக்காரு. இன்னைக்கு அவரை தான் சந்திக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். சொல்லுங்க மேடம். ஸோ முதல் கேள்வி அது என்ன சார், பேலன்ஸ் தியரி சரவணன் சோமசுந்தரம் அப்படின்ற உங்கள் பேர் ஃபேமஸ். பேலன்ஸ் தியரினா என்ன? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் தியரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் பல முறைகள் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பார்க்கப்பட்ட ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்று ஃபினான்ஷியலாக பார்ப்பாங்க, இல்லைனா நம்மளுடைய குடும்ப வாழ்க்கைக்காக பார்ப்பாங்க. இந்த அரசர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்ட ஜோதிடம் தான் இந்த பேலன்ஸ் தியரி. நம்ம இன்றைக்கி ஒரு பேர் வச்சுருக்கோம், ஆனால் அது உயிர் பொருள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக இருக்குது. ஒரு நாட்டில் எப்போ பஞ்சம் வரும், எப்போ மக்களுடைய வாழ்க்கை தரம் மேலே உயரும், எப்போ போர் வரும் அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட விதிகள் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த நாடு வந்து என்றைக்கு பிரச்சனையில் மாட்டுது அவங்களுடைய பொருளாதாரம் சேர்ந்து லாக் ஆகும். இது எப்படி நம்ம சொல்லியிருப்போம்னா, இந்த விவசாயம் இல்லாமல் பஞ்சத்தில் போகிறது, இதை பற்றி அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து எக்கனாமிக்கலாக பணம் அப்படிங்கிற பொருள் விஷயந்தான் முக்கியமாக இருக்குது இந்த உலகத்தில். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு கிரகம் உங்களுடைய லைஃப்பில் பொருளாதாரத்தை கொடுக்குதா இல்லை உயிர்காரங்களை கொடுக்குதா அப்படின்னு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு பொருளாதார காரகத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபேமிலி ரீதியாகவோ இல்லை குடும்ப ரீதியாகவோ நீங்கள் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அது ஜாதகத்துடைய பாவ பலனுக்கு ஏற்றபடி மாறும். அது நல்ல பிரிவா இல்லை ஒரு அசுபமான பிரிவா அப்படிங்கிறது இந்த கிரகங்கள் சொல்லிகிட்டு இருக்கு. அதில் முக்கியமான 4 கிரகங்கள் இருக்குது. ராகு, கேது, குரு, சனி. இந்த கிரகங்களுக்கு பேர் கர்ம கிரகங்கள்னு பேர். இந்த கர்ம கிரகங்கள் திசை நடத்தும் போது ஒருத்தனுடைய லைஃப்பில் அடுத்த கட்ட நகர்வுகளாக இருக்கும். ஒன்று பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவான், இல்லைனா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சரிவை சந்திப்பான். இந்த 4மே மைனஸ் பண்ணாது, ஒன்று கொடுத்தா ஒன்று கெடுக்கும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் தியரியோட மிக முக்கியமான கான்செப்ட். உதாரணத்துக்கு குரு ஆன கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டாருன்னா அடுத்து வரக்கூடிய சனி திசை உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக மாற்றி அமைக்கும். பொருளாதார ரீதியாக ஒன்று கீழே கொண்டு போயிடும். அதுதான். இதே குருவானவர் உங்கள் லைஃப்பில் கெடுத்து இருக்காருன்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், அடுத்து வரக்கூடிய சனி திசை உங்களுடைய ஏற்றத்தை கொடுக்கும், தைரியமாக சொல்லிடலாம். இதுக்கு எல்லாமே ரூல்ஸ் இருக்குது. அதே போல் ராகுவானவர் உங்கள் லைஃப்பில் ஒரு கட்டத்துக்கு மேலே கொண்டு போகிறாருன்னா, கேதுங்கிற திசை வரும்போதோ அல்லது கேதுவின் சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் போது நம்ம லைஃப்பில் ஒரு டவுன்ஃபாலை சந்திப்போம். ஸோ ஒரு கிரகம் ஏற்றி விடும், ஒரு கிரகம் இறக்கி விடும். இந்த எண்டு ப்ளஸ்ன்னா இந்த எண்டு மைனஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபினான்ஷியலாக நீங்கள் நல்லா இருக்கும்போது உறவுக்காரங்கள் பாதிக்கப்படும். இதே வந்து உறவுக்காரங்கள் நல்லா இருக்கும்போது ஃபினான்ஷியல் வாழ்க்கையை பாதிக்கப்படும். செலவுகளாக இருக்கலாம் அல்லது லாஸ் ஆகலாம். இதை வந்து அந்த ஜாதகத்துக்கு ஏற்றபடி 12 பாவத்தை அடிப்படையாக கொண்டு லாபமாக நஷ்டமாக செலவா அப்படிங்கிற சொல்கிறதா பேலன்ஸ் தியரி. சூப்பர். இப்போ அடுத்ததாக இப்போ தான் 2024 பிறந்திருக்கு. முதல் கேள்வி, இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் நிஃப்டி இதெல்லாம் எப்படி இருக்க போகுது? அதாவது ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னாலே இந்த நிஃப்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க, மார்க்கெட் இறங்க போகுது. அது பல ரீசன்ஸ், இந்த உக்ரைன் போர் வந்தது, அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து தொடர்ந்து நம்மளுடைய அரசியல் நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. ஸோ மார்க்கெட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகத்தை மெயினாக வச்சு பார்ப்போம். நிஃப்டியை ப்ரெடிக்ட் பண்ணுறது ராகுவுக்கு மிக முக்கியமான பங்குண்டு.
ஸோ நம்ம வந்து அந்த கிரகமாக பார்க்கும்போது நான் இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்னரே 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம எழுதிட்டோம். அடுத்த 63 நாட்கள் மார்க்கெட் மிகப்பெரிய அப்போ சந்திக்க போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். யாருமே அதை நம்பலை, மார்க்கெட் அடிக்க போகிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மார்க்கெட் ஏறிச்சு. ஏறக்குறைய 19,550 இருந்த மார்க்கெட்டு இன்னைக்கு 22,000 நோக்கி போயிட்டுருக்கு. ஏறக்குறைய 3,000 பாயிண்ட் ரீச் ஆகிட்டான். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த ப்ரிடிக்ஷன் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜூன் வரைக்குமே மார்க்கெட் அப் ட்ரெண்டு தான். சின்ன சின்ன சரிவுகள் இருக்குமே தவிர ஓவரால் ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ராகுங்கிற கிரகம் ஜூன் மாதம் வரைக்கும் அடுத்த நகர்வுகள் வந்து பை மோடு தான், தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் ஜூனிலிருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய அக்டோபர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபால் கொடுக்கும். அதாவது கரெக்ஷன் பீரியட்னு சொல்லுவோம். அதாவது மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு கரெக்ஷன் ஆகுது சார். ஏன்னா நிறைய வாங்கிட்டாங்கன்னா விற்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வரணும் இல்லையா? அப்போ அந்த விற்கிறது அப்படிங்கிறப்ப ஒரு கரெக்ஷன் ஃபால் ஆகும். அந்த இடத்துல டவுன்ஃபால்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அக்டோபருக்கு பிறகு மீண்டும் 2025 ஜூன் வரைக்குமே மார்க்கெட் இன்னொரு உச்சத்தை சந்திக்கும். அதாவது உலகத்திலே சந்திக்காத ஒரு நிகழ்வு என்னன்னா, இந்தியன் மார்க்கெட் இவ்வளோ ஹையில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 2025 ஜூனில் பார்க்க போகிறீங்க. அதோடைய எக்ஸ்ட்ரீம் அதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த ஜூன் பார்க்க போகிறீங்க. ஸோ 25 ஜூன் வரைக்கும் எவ்வளவு மார்க்கெட் இறங்கினாலும் தைரியமாக நிஃப்டியில் வாங்கலாம். இது வந்து நான் ஒரு டிஸ்க்ளைமரோட சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக ப்ரிடிக்ட் பண்ணுறோம். இதை வந்து சில பேர் வந்து நெகட்டிவாக வெளியே கம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை வந்து என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் எது பண்ணினாலுமே உங்களுடைய ஆய்வுகளுக்கு உட்படுத்தி பார்த்துக்குங்க. பட் நான் ஆல்ரெடி பை ட்ரெண்டில் தான் இருக்கேன், என்னுடைய அக்கௌண்ட்டும் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ 25 வரைக்குமே மார்க்கெட் எங்கே போனாலும் பை தான் பண்ண போகிறேன். சரி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக தங்கத்தினுடைய விலை எப்படி இருக்க போகுது? தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். தங்கம் இருக்கல ஹை ரேட்டில் போயிட்டுருக்காங்க இன்னைக்கு. ஸோ தங்கம் என்ன ஆகும் சொல்லிடுறோம். நாங்கள் பிப்ரவரி 2022 அப்போ எழுதியிருந்தோம் மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தோம். யாருமே நம்பலை. ஏறக்குறைய லாஸ்ட் எவ்ரி 2 months நான் பிரித்து எழுதுனா மிகப்பெரிய சக்ஸஸ். இன்றைக்கி மார்க்கெட் பை ட்ரெண்டு. ஆனால் பாருங்கள், ஜனவரியோட எண்டு வரைக்குமே தங்கம் அப்படிங்கிற தங்கத்துக்கான கிரகம் குரு அது டவுன்ஃபாலில் தான் இருக்கார். மார்க்கெட் கீழே தான் போக போகுது. இது வந்து இறங்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நான் நடக்க போகிறதில்ல. அடுத்து வரக்கூடிய பிப்ரவரிக்கு அப்புறம் வரக்கூடிய பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதமுமே கோல்டு வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொட போகுது. மீண்டும் விலை ஏறும். நம்ம என்ன பெருசாக ஒரு 100, 200 ஏறணும் அப்படி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஹெவி ரேட் ஏற போகுது. இருக்கிறதுலேயே ஹை ரேட்டு இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் பார்ப்பீங்க. ஏற்கனவே வந்து நம்ம இப்போ வர தங்கத்தை பார்த்துட்டு தான் இருக்கோம், வாங்க முடியல. இதில் இன்னும் ஹை பீக் அப்படிங்கிறது கண்டிப்பாக பீக் ஆகும். இது எப்போ இறங்கணும் அடுத்த கேள்வி வரணும் இல்லையா? ஏன்னா கோல்டு வாங்கணும்னா ஒரு இடத்துல இறங்கினா தான் மக்களால் வாங்க முடியும். ஸோ அவங்களுக்கான இது ட்ரேடர்ஸ்க்கான ஒரு விஷயத்தையும் நான் இங்கே சொல்கிறேன். அடுத்தவர்களுடைய ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஒரு 6-7 மாதம் கோல்டு அடிக்க போகிறான். ஸோ யாராவது இதுவும் நான் டிஸ்க்ளைமரோட சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து நேயர்கள் வந்து ஜோதிட ரீதியாக நம்ப மாட்டாங்க. ஆனால் நான் பார்த்து எடுத்தது 14 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக தங்கம் வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் இறங்க போகிறாங்கிறது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு இறக்கம் இருக்குது. ஏப்ரல் வரைக்கும் பை ட்ரெண்டு தான். இந்த பிப்ரவரி வரைக்கும் ஒரு சின்ன இறக்கத்தை காட்டுவான். ஆனால் மார்க்கெட் மறுபடியும் ஒரு உச்சத்தை தொடும். அந்த உச்சத்துலேருந்து ஒரு 6-7 மாத காலகட்டங்கள் மார்க்கெட் வந்து கோல்டு வந்து டே பை டே வந்து இப்போ டவுன் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏப்ரல் மாதம் எடுத்துருவாங்க, ஹை ரேட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு பார்ப்பாங்க ரேட் கம்மியாகிடுச்சு, அவசரப்பட்டுட்டோன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு 6 மாத காலகட்டங்கள் கோல்டு இறங்கிட்டு தான் இருக்க போகுது. ஸோ கண்ணு முன்னாடி பார்க்கலாம். அடுத்த வருடம் அதாவது குரு வக்ரமாகக்கூடிய காலகட்டம் வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் போகும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வேண்டியதை அந்த டயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த பேலன்ஸ் தியரி, ஷேர் மார்க்கெட், ஜோதிடம் இவங்களுக்குள்ள இருக்கிற சம்பந்தம் என்ன? ஒண்ணுக்கு ஒன்று சம்பந்தம் இருக்கா? 100% இருக்கு. எல்லாமே கிரகங்கள் தான் இங்கே. அதாவது கிரகங்கள் இல்லாமல் எதுவுமே இங்கே கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி மீடியாவில் உட்காந்துட்டிங்கன்னா ராகுடைய ஆதிக்கம் இருக்கும். ராகுடைய ஆதிக்கம் இல்லாமல் மீடியாக்குள்ளே வர முடியாது. அதே போல் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னாலும் ஒரு இது இருக்குது. ஏன்னா ஒரு கிரக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஜோதிடம் அப்படின்னா புதன் வந்துடுவார், மார்க்கெட்னா ராகு வந்துடுவார். இது 5ஆம் பாவத்துக்கூட என்னைக்கு சம்மந்தப்படுதோ அன்றைக்கி நீங்கள் ஜோதிடமாக போகிறீங்களா இல்லை வந்து ஜோதிடத்தை நீங்கள் வேறொரு லைனில் கொண்டு போகிறீங்களாங்கிறது சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ 5ஆம் பாவத்தில் யாருக்கெல்லாம் ராகு சம்மந்தப்பட்டிருக்கோ அவங்க எல்லாமே மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது நான் சொல்கிறது வந்து ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருப்பாங்க, சூதாட்டத்தில் இருப்பாங்க. இப்போ ரம்மியெல்லாம் விளையாண்டுருக்காங்களே, ரம்மி விளையாடுறது, அதுக்கப்புறம் வந்து சூதாட்டம், இந்த குதிரை ரேஸ் போகிறது, லாட்டரி டிக்கெட் எடுக்கிறது, இது எல்லாமே ராகுனுடைய காரங்களில் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் ஓரியன்டாக போகணும்னா உங்களுடைய புதன்குடன் ராகு தொடர்போ இல்லை குருவுடன் ராகு தொடர்போ இருந்தால் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஜெயிப்பாங்களா இல்லையாங்க அவங்க ஜாதகம் சொல்லும். ஆனால் மார்க்கெட்டுக்குள்ளே கண்டிப்பாக இன்வால்வ்மெண்ட் வந்துடும், 100% வரும் உங்களுக்கு. இப்போ நான் என்னுடைய அடுத்த கேள்வி அதுதான். இப்போ இதே மாதிரி வந்து நிறைய ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து பணம் விட்டுருப்பாங்க. நம்ம அவங்களால வெளியில் கூட சொல்ல முடியாது நான் இந்த மாதிரி இவ்வளோ தோத்துட்டேன். அவங்களாம் எப்படி மீண்டு வருது? அதற்கு ஏதாவது வழிகள் இருக்கா? ஜாதக அமைப்பில் ஜாதகம் பார்க்கணும். நீங்கள் வந்து ஒருத்தர் பெரிய இன்வெஸ்டர்ஸ் கூப்பிட்றாங்கன்னு போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலையோ அல்லது நீங்கள் வந்து நான் என்னுடைய டைம் நல்லா இருக்குன்னு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிவிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு போனதுனாலையோ ஜெயிக்க முடியறதில்லை. அடுத்த நகர்வு என்ன என்பது கிரகங்கள் தான் முடிவு பண்ணுது.
நீங்கள் இந்த நிமிஷம் எங்கே இருக்கணுங்கிறது கிரகங்கள் தான் முடிவு பண்ணுது. ஏன்னா நேற்று வரைக்கும் நல்லா இருக்கு, அடுத்த நாள் கெட்டு போகிறான். அதே ஆள் தான், அதே நீங்கள் விடுற மூச்சு தான், அதே சாப்பாடு தான், எப்படி மாறுச்சு? ஸோ கிரகங்களுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து ஜாதகம் பார்த்துக்குங்க, ஜோதிடம் பார்த்து எடுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து 5ஆம் பாவம் நல்லா எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாமான்னு எதிர்பார்ப்பாங்க. 5ஆம் பாவம் மட்டும் டிசைட் பண்ணாங்க. 5ஆம் பாவம் அப்படிங்கிறது நாலேஜ், உங்களுடைய நாலேஜை பற்றி தான் அது பேசும். உங்களுக்கு பயங்கர திறமை இருக்கும், நீங்கள் ஒரு டீச்சராக எல்லாமே நீங்கள் டீச் பண்ணுவீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கரைச்சி கொடுத்துருப்பீங்க. எந்த கம்பெனியை பற்றி கேட்டாலும் நீங்கள் 100% நீங்கள் பர்ஃபெக்டாக சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் ட்ரேடுக்குள்ளே போகும்போது லாஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா 5ஆம் பாவங்கிறது நாலேஜ். உங்களுடைய 10ஆம் பாவமான தொழில் பாவத்துக்கு அது அப்படியே நெகட்டிவ் பாவம். நாலேஜை காசாக்கலாம், ஆனால் தொழில் பண்ணணும்னா உங்களுடைய 10ஆம் இடம் வேலை செய்யணும். தசாபுக்திக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கும் கூட கனெக்டிவிட்டி 100% இருக்குது மேடம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கிரகங்கள் 4 கிரகங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. ராகு, கேது, குரு, சனி, இந்த திசைகள் போகிறவங்க தான் மார்க்கெட்டில் வந்து ஹெவி லாஸ், ஹெவி ப்ராஃபிட், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று சந்திப்பாங்க. இந்த 4 திசை நடக்கும்போது, இந்த 4 திசை நடக்கும்போது நல்லா பார்த்துங்க, ஹெவி ப்ராஃபிட் பண்ணவங்க இதில் தான் இருப்பாங்க, ஹெவி லாஸ் ஆனவங்க இதில் தான் இருப்பாங்க. கோடிக்கணக்காக லாஸ் பண்ண, கோடிக்கணக்காக சம்பாதிச்சேன்னா அவனுக்கு கண்டிப்பாக ராகு கேது திசைகள் போகாமல் சம்பாதிக்க முடியாது. சில லட்சங்களை பற்றி பேசுகிறாங்கன்னா குருவோ சனியோ வந்தாகணும். 1 கோடி ரூபா வரைக்கும் என்ட்ரு ஆகிறாங்கன்னா அது குருவும் சனியும். கோடிகளுக்கு மேலே என்ட்ரானா அது ராகு கேது. இருக்கலே பிரபஞ்சத்திலே அளவுகளை அதிகமாக வச்சுருக்கு இந்த ராகு கேதுக்கள் தான். ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகணும்னா 10ஆம் அதிபதி ராகு சாரத்தில் இருக்கா, இல்லை ராகு திசை போகுதா, அது 2, 6, 10 இருக்கான்னு பாருங்கள், அவன் நல்லா சம்பாதிப்பான். சேர்த்து வைக்கிறான் இல்லையாங்க ரெண்டாவது விஷயம். ஆனால் கையில் காசு புழங்கிட்டே இருக்கும். அந்த ராகு பொருளாதாரத்தை கொடுத்துட்டா திசை நடத்தி நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே எந்த மார்க்கெட்டை தொட்டாலும் காசு வரும். அறிவெல்லாம் தேவையே இல்லைங்க. இது வந்து என்னென்னா லக்கும்போம். இந்த லக்கு தான் அங்கே வேலை செய்யும். நாலேஜ் எத்தனையோ பேருக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருமே வேலை வர்றாங்களா? இல்லை. சில டைத்தில் ஃப்ளூக்கில் அடிச்சுட்டு வராங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ராகு கேதுக்கள் தான். ஸோ நாலேஜோடு சேர்ந்து வரும்போது இவங்களுடைய விளையாட்டு இன்னும் வேறு மாதிரி இருக்கும். இதே ராகு கேதுக்கள் பொருளாதாரத்தை கொடுக்காமல் 10ஆம் பாவத்தோடு தொடர்பு இடும்போது ஆரம்பத்தில் நல்ல மிகப்பெரிய ஒரு உச்சத்தை காட்டும். அது வந்து உங்களை என்ன சொல்கிறது, அப்படியே டோட்டலாக மெஸ்மரைசிங் பண்ணி நீங்கள் அடுத்தது சிந்திக்காமல் நீங்கள் கீழே போகிறதுக்கு அதுவே வேலை செய்யும். எப்படின்னா மொத்தமாக லாஸ் ஆகி இந்த ஐபிஎல்ல கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய வேலை செஞ்சு வச்சிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது கொடுக்குதா கெடுக்குதான்னு செக் பண்ணாமல் நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கூடாது. குருவுக்கும் சனிக்கும் அதே சேம் ஆக்டிவிட்டீஸ் தான். குரு கொடுத்தால் சனி கெடுத்துருவார், சனி கொடுத்தால் குரு கெடுத்துருவார். ஸோ இந்த திசைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அது ஜோதிடமாக பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய நாலேஜை நீங்களே செக் பண்ணி பாருங்களேன். குரு திசையில் என்னெல்லாம் நடந்தது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தால் செகண்ட் ஹாஃப் அடி வாங்கியே தீருவாங்க. சனி திசையில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கெட்டு போயிருந்தால் செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருப்பாங்க. அப்போ இந்த குரு என்ன பண்ணுறாங்கிறது ஒரு சுய புத்தியை உங்களுக்கு எல்லாமே முழுசாக காட்டிடும். அந்த புத்திகள் இருக்கிற அந்தரங்கள் என்ன பண்ணுச்சுன்னு எடுத்தீங்கன்னா குரு திசை உங்களுக்கு என்ன போகுதுன்னு தெளிவாக சொல்லிடலாம். ஸோ நம்ம ஒரு விஷயம் போகிறதுக்கு முன்னாடி இந்த தசா புக்திகள் வந்து நம்ம ஜாதக ரீதியாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 100% பார்த்தே தீரணும். மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா முழுசாக ஒன்று உங்களை நம்புங்க, இல்லை ஜோதிடத்தை நம்புங்க. ரெண்டுக்கு நடுவில் நின்னீங்கன்னா தோற்று போயிடுவீங்க. ஏன்னா ஜோதிடத்தை நம்பிட்டிங்கன்னா முழுசாக சொல்கிறத கேட்கணும். கேட்டிங்கன்னா ஜெயிக்கலாம். ஜோதிடம் என்பது அற்புதமான ஒரு கலைங்க. அது எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நானே ஒரு உதாரணம் தான். நான் வந்து ஆக்சுவலாக வந்து விஎஃப்எக்ஸ் டிசைனர். எனக்கு அப்போவே சேலரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 30,000 40,000. நான் சொல்கிறது 14-15 வருஷத்துக்குள்ள அது பெரிய சம்பளம். இந்நேரம் இருந்துன்னா இவரை 2 லட்சம் 3 லட்சம் நான் வாங்கிட்டு இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு நான் ஜோதிடத்துக்குள்ளே வரேன்னா இதில் ஒரு விஷயம் இல்லாமல் வந்திருப்பேனா? யோசிச்சு பாருங்க. வரும்போது எனக்கு இதில் வருமானமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாதுங்க. இதை படிச்சுட்டு இது ஒரு ஆய்வு பண்ணி ஆய்வை நாங்கள் வந்து மார்க்கெட்டில் செக் பண்ணிவிட்டு 14 ஆண்டுகளாக எடுத்த ஒரு கோர்வை தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ கடந்த 10 ஏறக்குறைய 2014 சக்ஸஸ் ரேஷியோ வேறு லெவலில் இருக்குது நம்மளுது. ஸோ நிறைய பேர் எங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை விட நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் நம்மளை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓரியன்டான ப்ரிடிக்ஷன்ஸ் தான். இன்றைக்கி கூட மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ண போகுதுன்னு நம்ம லைவ்லேயே நம்ம காட்டியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் தான். கிரகங்கள் இல்லாமல் ஒரு நகர்வு கூட கிடையாதுங்கிறத ஆணித்தனமாக என்னால் சொல்ல முடியும். நீங்கள் இவ்வளோ உறுதியாக ஒரு விஷயம் சொல்கிறதுனால நான் கேட்குறேன், இதற்கு முன்னாடி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள் என்னெல்லாம் நடந்துருக்கு? 100%. இது என்ன 2014 நினைக்கிறேன். க்ரூடோடைய கன்சம்ஷன் வந்து நம்ம உலக லெவலில் எந்த அளவுக்கு இருக்குங்க, அது எனக்கா ரேட்டு குறைஞ்சி பார்த்துருக்கீங்களா? இல்லை, யாருக்கு கூட $116 இருந்தது. அதனால் ஒரு ஆட்சியே போச்சு அந்த டயத்தில், தெரிஞ்சிருக்கும். இது வந்து அரசியல் கிடையாது. ஏன்னா அன்றைக்கி வந்து பெட்ரோல் விலை அதிகம். பெட்ரோல் விலை அதிகமாகும் போது அரசாங்கம் எப்படி சமாளிக்கும்? அந்த அரசாங்கத்துக்கான நிலைப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக ரேட் ஏறுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மக்களுடைய மனநிலையெல்லாம் மாறிய காலகட்டங்கள் அது. இந்த க்ரூடோட கன்சம்ஷன் இருக்கும்போது நம்ம அப்போ அந்த டயத்தில் எழுதணும், இந்த சனி என்னைக்கு உச்சத்துக்கு வராரோ, அதாவது சனிங்கிறத க்ரூடுங்க, அது வந்து என்னைக்கு உச்சத்தில் போகிறாரோ, துலா வீட்டுக்கு என்னைக்கு வராரோ அங்கேருந்து மார்க்கெட் ஹெவியாக இறங்க போகிறான்னு நான் எழுதணும். நிறைய பேர் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் என்னுடைய டைம்லைனில் வந்து உனக்கு மார்க்கெட்டை பற்றி என்ன தெரியும்,
குரூடோடைய கன்சம்ஷன் என்ன தெரியுமா, ஏதோ ஒரு $10 இறங்குன்னு சொல்லி $20 இறங்குன்னு சொல்லி, ஏன்னா மொத்தமாக காணாமல் போகணும்னு எழுதுனா மொத்தமாக காணாமல் எப்படி போகும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் மார்க்கெட் வந்து ஒரு $20 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நான் சொன்னேன். $20 வரக்கு வாய்ப்பே இல்லைன்னாங்க. சார் என்னுடைய ரூல் இது, இன்னைக்கு நம்மளோட ஃபேஸ்புக்கில் இருக்குங்க. நிறைய பேர் கேட்டப்போ அது எப்படி சாத்தியம்னு கேட்டாங்க. டெக்னிக்கலாக அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லைன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் டெக்னிக்கல் எதுக்கும் இல்லை, எனக்கு அஸ்ட்ராலஜிக்கல் நாலேஜ் தான், இதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கங்க, மார்க்கெட் இறங்கலாம் எனக்கு கேளுங்கன்னு சொன்னேன். நம்ப மாட்டீங்க, ஏறக்கூடிய $22 வந்து ஸ்டாப் க்ரூட் பண்ண, அதாவது மார்க்கெட் ப்ரொடக்ஷனே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸில் ட்ரேட் ஆகி பார்த்துருக்கீங்களா, ட்ரேடுனால ப்ளஸில் இருக்கணும், ஏதாவது ஒரு ப்ளஸில் இருக்கணும், மைனஸில் போச்சு. உங்களால எப்படி இவ்வளவு துல்லியமா இந்த ஒரு விஷயத்தை கணிச்சு சொல்ல முடியும்? கிரகத்தோட நிலை தான். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சனிங்கிற ஒரு குரூடுக்கான காரகாதிபதி. உச்சம்னா என்ன, எல்லாரும் என்ன நினைச்சுக்கன்னா, உச்சமாகும் போது விலை ஏறணும் இல்லையா, நல்ல விஷயம் எடுக்கிறீங்க. ஆனால் உச்சம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா அபரிமிதமானன்னு பேருங்க. உச்சம்னா என்ன, நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், எனக்கு என்ன குறை அப்படிங்கிறதான உச்சம். நீசம்னா ஏதோ ஒரு குறைன்னு அர்த்தம். அப்போ உச்சமான கிரகம் என்ன பண்ணும், தன்னுடைய காரகத்தை அபரிமிதமா பெருக்கும்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், உற்பத்தி அதிகமாகுது, தேவைகள் குறையுது. உங்களுடைய தேவைகளை விட, கன்சம்ஷனை விட உங்களோட உற்பத்தி அதிகமாக தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விலை கம்மியாக கேட்பீங்க, விலை கம்மியாக கேட்பீங்க. புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக விலை கம்மியாகுது. ஏறக்குறைய $20 $22 அப்புறம் மைனஸில் போகுது. இப்போ நம்மளோட இந்தியாவில் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ், நியர்பை 1 இயர் ஆச்சு நினைக்கிறேன், பெட்ரோல் விலை ஏற்றல. யாராவது நோட் பண்ணீங்களா? டெய்லி 50 பைசா ₹1 ஏற்றிட்டு இருந்தாங்க. இந்த 1.5 வருஷமா ஏற்றல. யாராவது நோட் பண்ணீங்களா? ஒரு 2-3 ரூபா கம்மியாச்சு, திருப்பி அதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1.5 வருஷமா மார்க்கெட் ஏறல. யாராவது நோட் பண்ணீங்களா? காரணம் என்ன தெரியுங்களா, அன்னைக்கு அந்த ரேட்டுக்கு வாங்கினதுனால தான் இன்னைக்கு நம்ம ரேட் ஏற்றாமல் இருக்கும். ஒரு அரசாங்கத்தினால் அது கண்ட்ரோல் பண்ண முடியல, இன்னொரு அரசாங்கம் என்ன பண்ணு, குறையும் பொழுது நம்மளுக்கு விலை இறக்கல, ஆனால் மறுபடியும் நம்ம வாங்கி வைக்கிறோம். அந்த ரேட்டுக்கு நம்ம அட்வான்ஸாக புக் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் புக் பண்ணிகிட்டே இருக்குது. அதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த மைனஸ்லேருந்து இன்றைக்கி க்ரூட் வந்து ப்ளஸில் போயிட்டுருக்கான், விலை ஏறிட்டு இருக்கான். ஏறும் பொழுது நம்மளோட விலை ஏற்ற முடியாமல் போகிறதுக்கு காரணம் அவங்க வாங்கி வச்சதுனால தான். ஸோ இது வந்து நம்ம வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு கொடுக்கலாம், இந்த அட்வைஸ் வந்து கம்பெனிகளுக்கு கொடுக்கலாம். அதாவது கோல்டை பற்றி கேட்டிங்கன்னா, எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் டன் கணக்காக வாங்குவாங்க. ஏன்னா வருஷம் அவங்களுக்கு நிறையா சேல் ஆகும். அவங்களுக்கெல்லாம் நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறோம், சார் விலை இறங்க போகிறோம் வாங்கி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு $100 வந்தாலும் அவங்களுக்கு பெரிய லாபம். ஒரு கிராமுக்கு ஒரு $50 $100 கிடைச்சா அவங்களுக்கு டன் கணக்காக பண்ணுறவங்களை யோசிச்சு பாருங்க. வியாபாரம் மிகப்பெரிய லாபம் இது. அப்போ இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்கும்போது அவங்க அதில் லாபம் அடைகிறாங்க இல்லைங்களா. அப்போ அவங்க வந்து யோசிக்கிறாங்க, ஓ இவ்வளவு விஷயம் இந்த கிரகத்தின் மூலமா பண்ண முடியுமான்னு யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தை வச்சு இவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து எல்லாமே இந்த அண்டத்துக்குள்ள தான் இருக்கு. கிரகங்கள் நினைத்தால் எது வேணா செய்யும். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட் மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணல, இந்த கிரிக்கெட் IPL வேர்ல்டு கப் கூட நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க. அது வந்து எப்படி பண்றீங்க? ஏன்னா அது வந்து ஒரு டெய்லி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அப்ப நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அது ரெக்கார்டட் ப்ரோக்ராம் கிடையாது, லைவா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை கூட உங்களால் இவங்க தான் வின் பண்ணுவாங்க, இத்தனை டைமில் வின் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வின் பண்ணுவாங்கன்னு அதை எப்படி சொல்கிறீங்க? நான் தான் சொல்கிறேங்களேன், என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் வந்து நான் படித்த உடனே என்ன பண்ணேன், ஆய்வுகளுக்குள்ளே தான் போனேன். நான் எடுத்து அதை சம்பாதிக்கணும்னு நினைக்கல. இதை வச்சு என்ன பண்ண முடியும், எல்லாருமே ஜோதிடம் சொல்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் இதையே சொல்லணும், வித்தியாசமாக ஏதாவது சொல்லாங்கிறப்ப தான் நான் ட்ரை பண்ணது தான் இந்த கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன். வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணது கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன். ஒரு இதே மாதிரி ஒரு வேர்ல்டு கப் நடந்தப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதே போல் IPL நடக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணேன். IPL ஆரம்பித்து 2வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆரம்பத்தில் நம்மளுடைய நிறைய தவறுகள் இருந்தது. அப்போ அதுக்கு ஒரு ரூல் ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு கிரகம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. அப்புறம் அங்கேயும் சில தவறுகள் வருது. அப்போ என்ன ஆகுதுங்கிறப்ப ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எப்படி ஒரு நேரம் முக்கியமோ இங்கே என்ன முக்கியம் நம்ம நோட் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் முக்கியமா, இல்லை வந்து அந்த அனௌன்ஸ் பண்ணுற டைம் முக்கியமா, அதாவது அந்த டாஸ் போட்ட உடனே வந்து உங்களுடைய ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆமாம், அன்னன்னைக்கு கேமில் வந்து இவங்க தான் அப்படிங்கிறத பண்ணுறீங்க. அது எப்படி, அதுக்கும் ஒரு ஏதாவது டைமிங் வச்சுருக்கீங்க? 100% டாஸ் போகிற டைம் தான் நம்ம குழந்தை பிறக்கிற மாதிரி, அதுதான் லக்னம். அந்த டாஸ் போகிற டைம் என்ன நிமிஷம் நம்ம பார்த்துக்கணும். அதுல இருந்து கிரகத்தை நாங்கள் பிரிக்கிறோம். அதுல இருந்து அந்த டைமிங் ஸ்டார்டிங் டைம், அந்த டாஸ் போகிற டயத்துலேருந்து அந்த கிரிக்கெட்டுக்கு இப்போ 1 டே மேட்ச்னா மினிமம் 9 ஹவர்ஸ் நடக்கும். 2020னா ஒரு 4 to 4.5 ஹவர்ஸ். இந்த ஹவர்ஸ்க்குள்ளார நம்மளுடைய திசா புத்திகளை அடக்கி இது வந்து ஜெயிக்க போகிறாங்களா தோக்க போகிறாங்கன்னு சொல்ல, இதே தான் உயிர் பொருள் கான்செப்ட் தான். பொருள்னா வெற்றி, உயிர்னா தோல்வி. அப்போ அந்த டாஸ் வின்னர் யாரோ அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா, டாஸ் வின் பண்ணவர் தோப்பாரா ஜெயிப்பார், இந்த கான்செப்ட் மட்டும் தான் நம்ம உள்ள அதாவது எந்த டீம் வந்து இவங்க ஜெயிக்க போறாங்க தோக்க போறாங்க சொல்லிடலாம். இதுலயும் நீங்க சொல்லி ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து ஜெயிச்ச விஷயங்கள் ஏதாவது ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா IPLல ஏறக்குறைய சக்சஸ் ரேஷியோ 85% மேல இருக்குங்க. கடந்த 2000 ஏன்னா முகநூல் Facebookல வந்து உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% மேல சரியா தான் இருக்கு. எல்லாம் லாஸ்ட் வேர்ல்டு கப்
48 மேட்சுங்க, 44 சக்ஸஸ், 3 ஃபெயிலியர். ஒன்று வந்து இந்த மழைனால குவாலிஃபைட் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வெளியே வந்துட்டேன், அதுக்கப்புறம் ஆடி இருக்காங்க, நான் கவனிக்கல. ஸோ 44 மேட்ச் அந்த மேட்ச் நான் வேர்ல்டு கப்பில் மட்டும் நம்ம ஜெயிச்சோம். ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா 93-94% சக்ஸஸ் ரேஷியோ லாஸ்ட் ஐபிஎல். ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய ஐபிஎல்லாம் இன்னும் நம்ம அதன் அக்யூரிசி நோக்கி போகணுங்கிறதுக்காக அடுத்த கட்ட வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம சில ரூல்களை மறந்துடுவோம், ஏன்னா எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியும். ஜோதிடத்தை அத்தனை ரூல்கள் இருக்குங்க, அதனால் வந்து ஒரு சாஃப்ட்வேரை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி போட்டுட்டோம்னா அது எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கும் நீங்கள் சாஃப்ட்வேர் ரெண்டுமே பண்ணியிருக்கோம் மேடம். ஐபிஎல் ப்ரெடிக்ஷனுக்கும் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஐபிஎல் ப்ரெடிக்ஷனுக்கும் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கேன். எஸ், ஓகே. ஐபிஎல் ப்ரெடிக்ஷனுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம், அதே போல் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம், கமாடிட்டிஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம். இப்படி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி சாஃப்ட்வேர்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கோம். இது சொன்ன 14 ஆண்டு கால ஆய்வுகளையும் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு ரூல் தான், ஒரு 3 ரூல் தான் வச்சிருக்கோம். இந்த 3 ரூல் பார்த்தீங்கன்னா உயிர் பொருளுக்குள்ளே தான் இருக்குது. ஒன்று உயிர், ஒன்று பொருள், ஒன்று நியூட்ரல். இந்த 3 ரூலில் கிரகம் எங்கே ட்ராவல் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் பை செல்லு, இவங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்க, அரசியல் முதற்கொண்டு பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சு செகண்ட் டைம் ஜெயிப்பாங்களான்னு கேட்டப்போ நம்ம சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் ஜெயிக்க போகுதுன்னு சொன்னால் செகண்ட் டைம். அது என்னுடைய ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி இருக்குது, இது எப்படி செகண்ட் டைம் வரும்னு எல்லாருமே கேட்டாங்க. இதுக்கு அவங்க வந்து அலைன்ஸ் கூட யார் கூட கிடையாது. நான் சொன்னேன் 136 சீட்டு நம்ம சொன்னது 131 ஜெயிச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்போவே ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், அடுத்த கவர்மெண்ட் யாரோடது வரும்னு கேட்டாங்க. அதுக்கு நான் ஒரு கீழே கேள்வி விட டிஎம்கே ஜெயிக்காதான்னு கூட கேட்டேன். 2021 வாய்ப்பு இருக்குன்னு அப்போவே நான் போட்டிருந்தேன். இன்றைக்கி அந்த பதிவுகள் இன்றைக்கி எடுத்து ரீசெண்டாக எடுத்து கூட ஷேர் பண்ணியிருந்தேன். மீண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயிச்சு மேலே வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நம்ம அதாவது சொல்ல முடியுமா? இதில் வந்து இதே நீங்கள் வந்து அரசியல் சார்ந்து போனீங்கன்னா சைக்கிள் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று இருக்குங்க. ஒரு சைக்கிள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். சைக்கிள் அஸ்ட்ராலஜி. சைக்கிள் மீன்ஸ் ஒரு 36 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரே மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து ரிப்பீட்டடா நடக்கும் லைஃப்ல. அத குருவும் சனியும் வச்சு நம்ம எடுக்கக்கூடிய விஷயம். அதாவது 100 வருடத்துக்கு ஒரு வாட்டி இந்த தொற்றுங்கிறது வந்து உலகத்தையே வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு நம்ம இந்த கொரோனா ஒரு உதாரணம். அதான் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு தொற்று மூலமா லட்சக்கணக்கில் மக்கள் இறந்த அந்த ஒரு ரெக்கார்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் நடக்கும். கண்டிப்பா வரும் மேடம். எவ்ரி 36 இயர்ஸும் நம்மளுடைய தமிழகத்துல ஒரு இது மாறிட்டு குரு சனியோட காம்பினேஷன்ஸ், அரசியல் நிகழ்வுகள் மாறும், அரசியல் தலைவர்கள் மாறுவார்கள், இந்த டெத் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டினியூட்டியாக போயிட்டு இருக்கும். நிச்சயமா இதில் உங்களுடைய கண்டுபிடிப்பு வந்து பலவிதமான கண்டுபிடிப்புகள் பண்ணி அதுக்கான சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் இது. அடுத்ததாக வந்து எல்லாருக்குமே வந்து சம்பாதிக்கணும், பணம் நம்மக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான். அதுக்காக தான் இன்றைக்கி மனிதன் ஓடிட்டுருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ஜாதக கட்டம் திறந்த உடனேயும் இந்த சுக்கிரன் குருங்கிறது முக்கியமாக சொல்லப்படுறது. ஸோ எந்த இடத்துல இருந்தால் ஒருவருக்கு பண அமைப்பு இருக்கும்? இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, எந்த இடத்துல சுக்கிரன் குரு இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. சுக்கிரன் குருங்கிறது பணத்துக்கு காரகம் தான். அதாவது கட்டு பணத்துக்கு சொந்தக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா குரு, சில்லற பணத்துக்கு டெய்லி அன்றாட செலவுகளுக்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இவங்க 2 பேருடைய அந்த ரோல் மட்டும்தான். ஆனால் இவங்க 2 பேர் மட்டுமே காரக அதிபதிகள் தானே தவிர இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் சுக்கிரதசையில் நல்லா இருந்தாலும் சொல்கிறவங்கள ரொம்ப லெஸ் பர்சன் சொல்லி சொல்லிடாங்க, உனக்கு என்னப்பா சுக்கிரதசை நல்லா இருப்பீங்க இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே உருவாக்கத்துக்கு ஒரு பகட்டை காட்டும். ஆனால் சுக்கிரதசையில் காணாமல் நிறைய பேர் இருக்காங்க. சுக்கிரதசை நடக்கனால வெளியே பார்த்தீங்கன்னா அழகாக இருப்பாங்க, நிறைய வந்து சம்பாதிக்கிறத ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும், நல்ல பெரிய பங்களாவில் வசிக்கிற மாதிரி இருக்கும், ஏறுனா காரு, இறங்குனா அசால்ட்டாக வந்து யாரோ ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி மிகப்பெரிய ஒரு பந்தாவான ஒரு விஷயத்தை காட்டும். ஆனால் உண்மையாக இருக்கான்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் அவங்கள. ஏன்னா பணத்துக்கு காரகாதிபதிகள் பணத்தை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அகென்ஸ்டான சில கிரகங்கள் இருக்குது, அவங்க தான் கொடுப்பாங்க. இதை தடுக்கிறதுக்குன்னா 2-3 கிரகங்கள் இருக்குது. ஸோ சுக்கிரனை விட ராகு, சுக்கிரனுக்கு நேர் ஆப்போசிட் கிரகம் ராகு திசை தான் உங்களுக்கு சுக்கிரனுடைய ஆடம்பரத்தை பூரா தூக்கி கொடுக்கறது ராகு தான். அதே போல் குருவினுடைய டோட்டல் வாஷ் அவுட்டு, குரு வந்து பொருளாதாரத்தை பெரிய அளவில் யாருக்கும் 90% ஜாதகம் கொடுப்பதே இல்லைங்க. இருக்கிற மாதிரி காட்டுமே தவிர பெருசாக கொடுக்காதுங்க. அந்த குருவானவருக்கு நேர் ஆப்போசிட் கிரகம் தான் கேதுங்க. இந்த குரு கொடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் கேது தான் கொடுப்பாரு உங்களுக்கு. ஏன்னா சில பேருக்கு இந்த நீங்கள் சொல்கிற இந்த சுக்கிர தசையும் குரு தசையும் வராமையே போயிடும், அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். கண்டிப்பாக 2ல் 1 சந்திச்சிடுவாங்க. அப்போ அந்த சந்திக்காதவங்களுக்கெல்லாம் என்ன வராமல் இருக்கவே இருக்காதுங்க. குருவோட எண்டு வந்து பார்த்தீங்கன்னா மிட்ல இருக்குங்க. சுக்கிரனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சுக்கிரன் தான். கேது சுக்கிரன் கண்டிப்பாக 2ல் 1 மீட் பண்ணிடுவீங்க. லைஃப்பில் குரு திசையோ சுக்கிர திசையோ வராத ஆட்களே கிடையாது. அதே போல் ராகு திசையோ கேது திசையோ வராத ஆட்களே கிடையாது. இப்போ வரவே இல்லை, உங்களுடைய கான்செப்ட்ல வரவே இல்லை சார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுக்குவோம். ஏன்னா இப்போ ஒரு சூரிய திசையில பிறக்கிறாங்கன்னா சுத்தி கடைசியா வந்து முடியக்கூடியது சுக்கிர தசை. ஸோ அந்த 20 வருட காலத்தை நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்போ அதற்கான பலன்கள் அவங்களுக்கு நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, சுக்கிரனுக்கு ஆப்போசிட் கிரகம் ராகுன்னு சொன்னேன்னா சூரியனில் பார்த்தா ராகுவை மீட் பண்ணிடுவீங்க. ஓகே, புரியுதுங்களா? அதே போல் குருவையும் மீட் பண்ணிடுவீங்க.
ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸை மீட் பண்ணாமல் லைஃப்பில் யாராலையும் வர முடியாதுங்க. உங்கள் லைஃப்பில் எல்லோருக்குமே அது அப்படி நடந்து கண்டிப்பாக பண்ணியே தீருவாங்க. நான் சொல்ல குருவும் சுக்கிரனும் காரக அதிபதிகள் மட்டும்தான், கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்ககிட்ட கிடையாது. குரு கொடுக்கணும்னா அதுக்கு அகென்ஸ்டான கிரகம் கேது தான் கொடுத்தாகணும். சுக்கிரன் கொடுக்கணும்னா அதுக்கு அகென்ஸ்டான கிரகம் ராகு தான் கொடுத்தாகணும். நான் சுக்கிரனில் கெட்டு போயிட்டேன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா ராகு திசை வரணுங்கிற அவசியம் கிடையாது. ராகு சாரத்தில் நின்று கிரகம் திசை நடத்தினாலே போதும், சம்பாதிச்சிருவாங்க. குருக்கு எடுத்துட்டாருன்னா கேது திசை தான் வரணுங்கிற அவசியமே கிடையாது. கேது சாரத்தில் கண்டிப்பாக கிரகம் இருக்கும் அவங்க ஜாதகத்தில். கேதுவுடன் தொடர்பு பெற்ற கிரகம் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். அது வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியும். இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூங்க. ஒரு லைஃப்பில் ஒருத்தனுக்கு 30 வருஷம் கஷ்டங்கள் எந்த கிரகமே கொடுக்காதுங்க. ஒரு பெரிய கிரகம், அதான் சொன்னேன், குரு திசை உங்களுக்கு எடுத்துருச்சுன்னா அடுத்து வரக்கூடிய சனி திசை நீங்கள் டாப்பில் தான் இருப்பீங்க. அவர் உங்கள் ஜாதகத்துக்கு என்னவா வேணா இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும், பிரச்சனைகளோடு சேர்ந்த அப்கமிங் லைஃப் தான் இருக்கும் உங்களுக்கு. டவுன் ட்ரெண்ட் கண்டிப்பாக இருக்காது. அதுவே குருவில் அப் ஆகிட்டிங்கன்னா சனி எவ்வளோ நல்லவராக வேணா இருக்கட்டும், உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன்ஃபால் கொடுக்காம போக மாட்டேன். இது லைஃப்பில் நம்ம பார்த்தே தீரணும். இது எல்லாம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே இது பொதுவான விஷயங்கள். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லாட்டி ஒரு ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அது பக்கமே போயிடாதீங்க, இல்லை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது அமைப்பு இருக்கா, இல்லை யார் வேணால் பண்ணலாம்? அதாவது நல்ல அருமையான கேள்விங்க. இது எப்படின்னா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஜாதகத்தை நம்பாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அஸ்ட்ராலஜி அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஜெயிக்கிறாங்க. எப்படி சாத்தியம்? நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட் போகலாமான்னு கேட்டால் போகலாம். யார் வேணாலும் போகலாம், உங்களுக்கு நேரம் தான். நான் சொல்ல ஷேர் மார்க்கெட் 5ஆம் பாவம் இயங்காமல் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாலே, இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு 5ஆம் பாவம் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அந்த 5ஆம் பாவம் இயங்கும் பொழுது அதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க, உள் வாங்குங்க. பிளைண்டாக வந்து உள்ளே விழுகாதீங்க. உள்ளே விழுந்தீங்கன்னா 5ஆம் பாவம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் கற்றுக் கொடுக்குற ஆசிரியருக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு தட்சணை கொடுப்பீங்க. அதுதான் உங்கள் லாஸ். அது கற்றுக் கொடுக்குங்க, மார்க்கெட் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் வேற ஒரு ரூட்டில் இருக்கேன் அப்படின்னா அது கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 5ஆம் பாவம் லாஸ். 1, 5, 9 பாவங்கள் என்பது உங்களை 2, 6, 10 பாவத்துக்கு கர்ம பாவங்களுக்கு அது லாஸ் சொல்லக்கூடிய பாவம். 5ஆம் பாவம் வேலை செஞ்சால் வேலை போயிடுங்க. நிறைய பேருக்கு பாருங்க, 5ல் நின்று கிரகம் திசை நடத்துதுன்னு சொன்னால் பிஸ்னஸில் லாஸு, நான் வந்து தொழிலுக்கே போக முடியல, எனக்கு இருந்த வேலை போயிடுச்சு, எனக்கு வீட்டில் மரியாதை இல்லை, காசு இல்லை சார், நான் என்ன பண்ணுறதுனே தெரியல சார், ஆனால் நாலேஜ் நிறையா இருக்குது சார்பாங்க. ஏன்னா அதுக்கு பேர் 5ஆம் பாவம் நாலேஜ் பாவம் தான். ஸோ நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுது எந்த ராசியாக இருங்க, எந்த லக்னமாக இருங்க, ஜெயிக்கணும்னா 2, 6, 10 கிரகம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர் அவங்க பேர்ல ஷேர் வாங்க மாட்டாங்க, மனைவி பேர்லயோ அம்மா பேர்லயோ இல்லாட்டி சகோதரர்கள் இந்த சகோதரிகள். கேள்வி நிறையா வரும் மேடம். நீங்கள் கேட்ட இந்த கேள்வி அருமையான கேள்வி. சார் அப்போ என் பொண்டாட்டி பேரில் என் புள்ள பேரில் போய் நான் பண்ணலாமா? யார் ஓனர்? அவங்க தான் ஓனர், இல்லை நான் சொல்லலை. ஆனால் முடிவெடுக்கிறது யாருங்க? நம்ம தான் முடிவெடுக்கிறோம். முடிவெடுக்கிறவங்க தான் பேசும். நிறைய பேர் அந்த கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிப்போம், கிரகத்தையே ஏமாத்திடலாம், அவங்க ஜாதகம் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா இருக்கு அமைப்பு எல்லாமே அவங்க செஞ்சா. கார் வந்து பென்ஸ் தான் மேடம், நான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் நினச்சா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணால் போகலாம். ஓட்டுறது குதிரை வண்டிக்காரனா தான் நீங்கள் எப்படி ஓட்டுவீங்க? இல்லை ஒரு மாட்டு வண்டிக்காரன் ஓட்டினா எப்படி ஓட்டுவான்? அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கவங்க தானே ஓட்ட முடியும். பென்ஸ் ஓட்டுறவங்க கிட்ட பென்ஸ் கொடுக்கணும். புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த வண்டிகளை தவறு சொல்ல, உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். பாவங்கள் தான் பேசும். யார் முடிவெடுக்கிறாங்களோ, ரைடர் யாரோ அவங்களுடைய ஜாதகம் தான் பேசும். நம்ம வந்து அவங்க பேரில் பண்ணிட்டேன் அப்படின்லாம் கிரகத்தை ஏமாற்ற முடியாது. ஸோ இதுதான் சொல்கிறேன், இது வந்து தவறான முடிவு. நிறைய பேர் அந்த ஜோதிடர்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அது பண்ணக்கூடாது. முடிவெடுக்கக்கூடிய ஆளுடைய ஜாதகம் எதுவோ அதுதான் கம்பெனியுடைய தலையெழுத்து, அதுதான் உங்களுடைய குடும்பத்தினுடைய தலையெழுத்து, அதுதான் ட்ரேடருடைய தலையெழுத்து. ஸோ கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் அரிய பல தகவல்கள் சொல்லிகிட்டே வரீங்க. இப்போ ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு நிறைய சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இதை தாண்டி கிளாஸஸ் ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்களா சார்? எடுக்கிறோம் மேடம். நாங்கள் வந்து ஜோதிட கிளாஸஸ் எடுக்கிறோம். அடிப்படை, உயர்நிலை, சயானாடி, பரிகாரம், பேலன்ஸ் தேரி அப்படிங்கிற 5 நிலை. இந்த பேலன்ஸ் தேரி அப்படிங்கிறது வந்து தனி மனித ஜாதகத்துக்கு பலன் பார்க்கக்கூடிய முறை. ஒரு மனிதன் எப்போ ஜெயிப்பான், எப்போ தோப்பான், இந்த விஷயங்களை சொல்கிறது தான் பேலன்ஸ் தேரி. இதை வந்து ஷேர் மார்க்கெட்டாக பண்ணும்போது சில ரூல்கள் மட்டும் மாறும். இன்னைக்கு ஏற்றபடி சில விஷயங்களை மாற்றணும். அதோடைய கிளாஸஸ் தனியாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் ஐபிஎல் ப்ரெடிக்ஷன் கிளாஸஸ் தனியாக பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே ஹெச்என்ஐ கிளைண்ட்ஸ். இந்த 2 செக்டார் மட்டும், இந்த நம்மளோட ஷேர் மார்க்கெட்டும் நம்மளுடைய ஐபிஎல் ப்ரெடிக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே வந்து இருக்கு. ஆனால் இவங்க ஸ்டூடெண்ட் கூட வர மாட்டாங்க. இவங்க கொஞ்சம் ஹெச்என்ஐ கிளைண்ட்ஸ் அப்படின்னா இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இதோட நாலேஜும் வேறு. ஸோ இதுக்கு தனி ஸ்ட்ரக்சர், இது தனி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்.
ஓகே ஃபைன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து யார் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கு? 100% இருக்கு. ஒரு தனி மனிதன் ஒருத்தவங்க வராங்க, அவங்க வந்து இவங்க வந்து இந்த துறையில் ஜெயிப்பாங்க இப்படின்னு கூட வந்து சொல்ல முடியும். கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக வந்து ஒருத்தருக்கு தொழில் அமையும்னா அவங்க ஜாதக பாவங்கள் ரொம்ப முக்கியம். 10ஆம் பாவம் எங்கே இருக்குது முதல்ல, 10ஆம் அதிபதி எங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு, 10ஆம் அதிபதி எங்கே இருக்காரோ அதை சார்ந்த தொழில்கள் தான் அவங்க மெயினாக கையில் எடுப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா பேலன்ஸ் ஷீட் அடிப்படையில் கிரகம், சாரம், வீடு கொடுத்தவன், இந்த 3க்குமே முக்கியத்துவம் கொடுப்போம். அப்போது கிரகம் நல்லா இருந்தால் கிரகத்துக்கான தொழில்கள் சொல்லுவோம், வீடு நல்லா இருந்தால் வீட்டுக்கான தொழில் சொல்லுவோம், சாரம் அதாவது காலில் உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எப்படி உங்கள் சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது, அது மாதிரி இந்த கிரகம் 10ஆம் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அதுக்கான தொழில் இருக்குது. இந்த 3ல் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை சார்ந்த தொழில்களும் அதை சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணும்போது ஜெயிச்சிருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டாக எடுப்பாங்க, வேற ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு தொழில், அதாவது நெகட்டிவாக ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு வரும்போது இதையும் சேர்ந்து இழுத்துட்டு போயிடும். இதுதான் கெட்ட நேரம்னு சொல்கிறோம். சொல்லுவாங்க இல்லைங்களா, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டாம்பாங்க. ஸோ அது வந்து ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியம். அப்போ கிரகம், சாரம், பாவம், இந்த 3 பாவத்தில் எது நல்லா இருக்கோ அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஓகே. இப்போ சில பேருக்கு அந்த 10ஆம் இடம் வந்து காலியாக இருக்கும், எல்லாமே ஆல் த 12 பாக்ஸஸ் ஃபில் ஆயிருக்காங்க. அப்போ இந்த காலியாக இருக்கும்போது அவங்க எப்படி அதை வந்து எடுத்துக்கிறது, எப்படி அவங்க இப்போ கேட்டிங்கல்ல 10ஆம் பாவம் காலியாக இருக்குன்னா, காலியாக இருந்தால் அதை பற்றி கவலையப்படாதீங்க. 10ஆம் பாவத்துக்கு தொட்டு 3 கிரகம் இருக்கும். இப்போ அது உதாரணத்துக்கு சொல்ல, இது நவாம்சம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரிபிள் செட் பிளானட் சொல்லுவோம். சனி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சனிக்கு பதிலாக சுக்கிரனும் இருக்கலாம், செவ்வாயும் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த 3 வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல கிரகம் இருக்கும். இப்போ எதுவுமே இல்லைனாலும் கவலைப்படாது, திசா புத்திகள் ஓடும் இல்லையா. இப்போ சனிங்க, இப்போ மேஷ லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சனி திசையே வரலைனாலும் கூட கவலைப்படாதீங்க, செவ்வாயோ சுக்கிரனோ ஓடுனா உங்கள் தொழில் ஒன்று அப்கமிங்கில் இருக்கும், நல்லா ஹை லெவலில் போகலாம், இல்லை கீழே இறங்கலாம். இது இறங்குமா ஏறுமா நம்ம கணிச்சு தான் சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரவே வராதுங்க, ஒரு லக்னத்துக்கே வராது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் சனி திசை ஒருத்தர் கெடுத்ததுன்னா செவ்வாய் திசை நல்லாயிருக்கும், சுக்கிர திசை நல்லா இருக்கும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ஒரே லக்னத்துக்கும் பல விதிகள் இருக்குன்னு சொல்ல வரேன். ஒருத்தருக்கு முன்னாடி நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு பின்னாடி நல்லா இருக்கும். இதுக்கு தான் திதி கான்செப்ட்னு ஒன்று கொண்டு வருவோம். வளர்பிறை தேய்பிரைன்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா. அப்போ அது ஏன் கொண்டு வந்தான், அப்போ வளர்பிறையில் பிறந்தவனுக்கு நீங்கள் சனி திசை நல்லா இருக்கலாம், தேய்பிரையில் பிறந்தவனுக்கு அங்கிருந்து 22வது நட்சத்திர திசை எழுதி பாருங்கள், சனி, புதன், கேது, சுக்கிரன் வந்துடுவார், சுக்கிர திசை தான் நல்லாயிருக்கும். ஓகே. இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே ஒரே திசை, ஒரு லக்னத்துக்கு ஒரு திசைனா அந்த திசை டிசைட் பண்ணவே பண்ணாதுங்க. அதெல்லாம் சும்மா நம்ம மேஷ லக்னம் சனி வந்து கெடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய மைனஸுங்க, அது பண்ணக்கூடாது. சரி, இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தர் வந்து பணம் போட்டு, அதாவது ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய் இருக்கும்போது வாங்கிட்டு அது சடனாக 50 ரூபாய்க்கு ஆயிடுது, அவர் நஷ்டப்பட்டுட்டாரு, ரொம்ப 50,000 1 லட்சத்துக்கு மேல் நஷ்டம் வந்துடுச்சு. அந்த சமயம் அவர் அந்த ஷேரை கொடுக்கலாமா, இல்லை வச்சிருந்தா திருப்பி அவருக்கு லாபம் வருமா? இதற்கும் தசைக்கும் கூட ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கு? 100% இருக்குங்க. ஏன்னா நிறைய இழந்தவங்க பூரா என்னன்னா லாஸ் ஆயிடுச்சுன்னு உடனே தன் கையில் இருக்கிற எல்லாத்தையும் அந்த நிமிஷமே வந்து வித்துருவாங்க. பட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வீழ்ச்சி இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்ச நாள் எழுச்சியும் இருக்கும் அப்படிம்பாங்க, இது உண்மையா? 100% மேடம். மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் பூமிங் மார்க்கெட்டா இல்லை வந்து டவுன்ஃபால் மார்க்கெட்டா தெரிஞ்சுட்டு உள்ளே வரணும். நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனியை பற்றின முழு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இது எல்லாமே நம்ம பண்ணிக்கணும். டெக்னிக்கல் ஃபீல்டில் இதெல்லாம் முக்கியம். டேட்டாஸ் படிக்கிறதுலேருந்து அந்த கம்பெனியோட ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன, அடுத்தது அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணுறது நல்லது. கண்மூடித்தனமாக ஒருத்தர் சொல்கிறாங்கிறதுக்காக நம்ம வாங்கக்கூடாதுங்க. இது ஃபஸ்ட்டு அட்வைஸு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது விற்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மீண்டும் சொல்லுவேன், ஒரு தடவை போய் படித்து பார்த்துருங்க. அது ஏதாவது மேலே வரக்கான சாத்தியக்கூறு இருக்கான்னு பாருங்கள். அந்த கம்பெனியோட அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன, ஏன்னா இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் பண்ணால் அப்கமிங் ப்ராஜெக்ட் தான் மெயினாக அங்கே பேசுங்க. அந்த கம்பெனியோட ஓனர்லேருந்து அவர் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காரு, அடுத்தது என்னென்ன ஆர்டர்ஸ் எடுக்க போகிறாங்கிறது பேசும். இதுக்கு அப்பாற்பட்டு ஜோதிடம்னு ஒன்று இருக்குங்க. ஜோதிடத்தில் நாங்கள் என்ன சொல்லணும்னா, அந்த கிரக காரகத்தை எடுத்து ஜோதிட ரீதியாக இந்த வருஷம் இந்த மார்க்கெட் இது மேலே போகுமா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த துறை மேலே வருமா நாங்கள் செக் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு பெயிண்ட் கம்பெனி இருக்குன்னா அந்த பெயிண்ட் கம்பெனி மேலே போகுமாங்கிறது ஒரு கிரகம் இருக்குது. கிரகத்தை வச்சு இதப்பா இது மேலே போகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், போட்ட காசாவது வரும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். இது அவர் ஜாதகம் நல்லா இல்லைனாலும் நல்லா இருந்தாலும் மார்க்கெட் மேலே தான் போக போகிறாரு. கட் பண்ணாத அவர் ஜாதகம் சொல்லும். இல்லைங்க எனக்கு வேணாங்க போதுன்னு போனார்னா அவர் ஜாதகம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். வெயிட் பண்ணி அடிக்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் ஜாதகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இறங்குற இடத்துல வாங்குறத புத்திசாலித்தனங்க. இறங்க வாங்கிட்டே இருக்கணுங்க. இப்போ சில பேருக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மாறிடுச்சு, முன்னாடி இப்படி இருந்தாங்க, திருமணத்துக்கு அப்புறம் அப்படியே ஒருத்தருடைய வாழ்க்கை மாறும். நிச்சயமாக அவர் வந்து ஃபேமிலின்ற அந்த ஒரு பாண்டிங்கில் போகிறாங்க. ஆனால் வந்து பணம் வந்து ஒன்றும் இல்லாமல் இருந்தவர் திருமணத்துக்கு அப்புறம் சடனாக அவருக்கு வந்து வாழ்க்கை மாறி செல்வந்தர் ஆகிடுறாங்க. இதெல்லாம் உண்மையா, பாசிபிளா? உண்மை. எப்படி சொல்கிறேன்னா, இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் வாடிக்கையாளர்கள், 7ஆம் பாவம் மனைவி ஸ்தானம்,
10ஆம் இடத்துக்கு 10ஆம் பாவம், தொழிலுக்கு 10ஆம் பாவம், 7ஆம் அதிபதி உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்ததுன்னா, 7ஆம் அதிபதிங்கிற கிரகம் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தால் திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன நிலைமையில வேணால் இருங்க, திருமணம் ஆன உடனே உங்கள் வாழ்க்கை தரம் மாறிடும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, பையன் அடங்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கா, ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க எல்லாம் சரியாக வந்துடுவான், சொல்கிறோமா இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு ஜோதிடர் பார்த்தோன்னே சொல்லுவார். 7ஆம் அதிபதி பொருளாதாரத்தை கொடுத்தால் வேலைக்கு போகக்கூடிய மனைவி அமைவார்கள். டவுரி நிறையா வரும். இன்னைக்கு வந்து நம்ம டவுரின்னு பேச முடியாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன், பரிசு பொருட்கள் அதிகமாக வரும். சரிங்களா? வீட்டில் வந்து மாப்பிள்ளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க, பைக் வாங்கி கொடுத்தாங்க, ஒரு வீடு வாங்கி கொடுத்தாங்க, சொல்கிறவங்களாம் இவங்க தான். 7ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாகி பொருளாதாரத்தை கொடுத்தால் பெரிய எதிர்பார்க்காத அளவு காசு வரும். ஒன்று. அப்போது தொழில் எப்படி இருக்கும் பாருங்கள். தொழில் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகமாவாங்க. ஒரு கடை வச்சுருக்காருன்னா வாடிக்கையாளர் அதிகமாகிடுவாங்க. அப்போ 7ஆம் பாவத்துக்கு நீங்கள் பண்ணும்போது ஏன் இதெல்லாம் பண்ணுதுன்னா, 10ஆம் பாவத்துக்கு 10, இந்த 10உடைய மொத்த வெற்றி ஸ்தானம் இங்கே தான் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, 22வது நட்சத்திரம்னு சொல்லிட்டு. இந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய லக்னா புள்ளிக்கு 22வது நட்சத்திரம் அங்கே தான் இருக்கும். அதனால தான் திருமணத்திற்கு பிறகு 7ஆம் பாவம் பொருளாதாரத்தை கொடுத்தால் மிகப்பெரிய வளர்ச்சி. இதுவே 7ஆம் பாவம் பொருளாதாரத்தை கொடுக்கலன்னா திருமண முறிவு, கொடுத்த டவுரிக்கு மேலே கேஸ் போடுறது, மார்க்கெட் நான் நல்லா தான் இருந்தேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் மொத்தமும் காணாமல் போச்சு சொல்கிறவங்களே இவங்க தான். ஏன்னா 7ஆம் பாவத்தினுடைய அழிக்கிற புள்ளியும் அது, 10ஆம் பாவத்தினுடைய அழிக்கிற புள்ளியும் அதுதான். 10 கொடுத்தா 7 அழிச்சிரும், 7 கொடுத்தா 10 அழிச்சிரும். இந்த 22வது நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டுங்க. அது எது கொடுக்குது எது கெடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவம் உங்கள் லைஃப்பில் நல்லதா கெட்டதான்னு சொல்லிடலாம். இதை வந்து ரொம்ப சிம்பிளாக சொன்னால் பார்ட்னர்ஷிப் போடாதீங்கன்றோம். 7ஆம் பாவம் கெட்டு போயிருந்தால் பார்ட்னர்ஷிப் போடாதீங்க. பிஸ்னஸில் பண்ணக்கூடாது. பண்ணுன்னா லாஸ் தான். எனக்கு தெரிஞ்சு பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா வந்த ஜாதகங்கள் உண்டு. நம்ம சொல்லுவோம் பார்ட்னர்ஷிப் வருவாங்க, எடுத்துக்கங்க, உங்கள் வாழ்க்கைக்கு அவங்க தான் முக்கியத்துவம். உங்கள் மனைவி கூட சண்டை இருக்கா? இல்லை சார். வேலைக்கு போகிறாங்க சார். சம்பாத்தியம் வருது சார். எல்லாமே சொல்லுவாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு பார்ட்னர்ஷிப் பண்ண சூப்பராக வந்துருவாங்க. என்னைக்கு பார்ட்னர்ஷிப் கட் பண்ணுறாங்களோ அதோட அவங்களோட லைஃபு சஸ்டெயின் ஆகிடும். அதுக்கு மேலே வளர்ச்சி பெருசாக இருக்காது. நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த பார்ட்னர்ஷிப்பை எக்காரணத்தை கொண்டு பிரிச்சிடாதீங்க. சின்னதோ லாபமோ நஷ்டமோ சின்ன சின்ன சண்டையோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்கள் 2 பேர் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் ஜாதகம் பேசும். இது கூட்டு ஜாத விளைவுகளில் வர்றது. ஜாதகத்தை வச்சும் பார்ப்போம். இவங்க 7ஆம் அதிபதி நல்லா இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான ஜாதகங்கள் தான் தேடி வரும். ஸோ இதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு நல்லா இருக்கீங்களா இல்லை திருமணத்துக்கு பிறகு கஷ்டப்படுறீங்களான்னு ஜாதகம் சொல்லிடும். இன்றைக்கும் வந்து நிறைய பயனுள்ள தகவல்கள் வந்து இந்த பேலன்ஸ் தியரினா என்ன, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு, ஐபிஎல் ப்ரெடிக்ஷன், இப்படி ஜாதகம் வச்சு நிறைய விஷயங்கள் வந்து நமக்காக இன்றைக்கி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இன்னும் இந்த நிகழ்ச்சியில் அவர்கிட்ட பேசுவோம். அது வரைக்கும் நன்றி சார். நன்றி மேடம். நன்றி.